இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லாரும் எப்போ நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும். பட் சதீஷானா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிஓபி தான். அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்கிறேன். அதுதான் இருக்குது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து சிவண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து என்ன ஒரு ஹாரர் காமெடிலாம் பண்ணுறாங்க. கொட்டுக்காளி மாதிரி படம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குரங்கு பெடல் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி படம் கனா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனியில் எதுக்கு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ட்ரைலர்லேயே நிறைய கதை சொல்லிட்டீங்க, மொத்த கதையும் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எத்தனை படத்தை எடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நிறைய விஷயத்தை எங்களால் சொல்ல முடியல. அது காரணம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணது அது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக தியேட்டருக்குள்ளே வர்றாங்க, வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதையை சொல்லாமல் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இவங்க ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ். ஸோ ஏகப்பட்ட நல்ல நல்ல கதைகளில் எவ்வளோ சீரியஸான கேரக்டராக இருந்தாலும் சரி. ஐயோ ஐயோ அப்படியே என்ன டிஸ்கஷனாக இருக்கே? இல்லை இல்லை மேம், ஒரு மரியாதையின் மிகுதியாக அப்படி சொல்லிட்டேன் நான். என் சீனியர் தானே சார், சூப்பர் தானே மேம். அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ கிளம்பணும் தானே மேம். ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல கதைகளில் நிறைய சீரியஸான கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமரான கேரக்டர் இருந்தாலும் சரி, வெகுளியான கேரக்டர் இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக கொடுத்து அதை பக்காவாக டெலிவர் பண்ணுற ஒருத்தர் மேம். வாங்க மேம். ஸோ ரீசெண்டாக டிராகன் படத்தில் இவங்க நடிக்கலை, ஆனால் டப் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறைய மீம் பேஜஸில் தான் வந்து இவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பற்றி வினோதினி மேம் ஓரிரு வார்த்தைகள். எல்லாரும் ஓரிரு வார்த்தைகள் தான் பேசினாங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமாக இருக்கலாம், பெரிய படமாக இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடாத படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள், ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை, பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் இந்த கேள்வியாக வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4-5 வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20வது தடவை நான் இதே மேடையில், ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும் ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல. ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி, அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும்போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோட தான் அவர் வந்து இந்த படம், அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு. கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ். கேட்குதா? அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர், இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வேர் சம்படி வில் அவங்கள லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக. ஏன்னா 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் எப்படின்றலாம், ஆனால் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் சாரி. ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் அடையும் கண்டிப்பாக. பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நான் கதை கேட்டேங்க, நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க, ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்கள் 2 பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியலில், ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் 2 பேரும் வந்து காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாமையும் நடிச்சிருக்கோம். சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ்வி ரங்காராவ், வி.கே. ராமசுவாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸு இந்த வருஷம் வந்துச்சு. இந்த வாரம் அடுத்து இந்த படம், அது அடுத்த வாரம் ஐம் ஷோர் திஸ் சம்திங் இன் ஸ்டோர். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய, அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக, அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரவுட். காளி அஃப்கோர்ஸ் தர்ஷன் இவங்க வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிறத விடவை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் லுக்ஸு அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீஸ் டால், ஹீஸ் ஹேண்ட்ஸம், ஹீ லுக் ஸ்மார்ட் அண்ட் ஹீஸ் அ குட் இது எல்லாமே. ஆனால் ஒரு ஏர்னஸ்ட்னஸ் இருக்கணும், ஒரு அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான
ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நடிக்கும்போது ஒரு படத்துலையும் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீலில் நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டாக நான் இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும், இந்த இடத்துல நான் வந்து என்னோட இதை ஸ்கில்லை காட்டணும், என் கிராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடல்லையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள். அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவருக்கு உண்மையிலுமே ஒரு நெக்ஸ்ட் லீகுக்கு அவரை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜு, கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஹர்ஷா பைஜு அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, இந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹர்ஷா. அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ், அவருக்கும் அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் எல்லா படத்துலையுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த ரோலை வந்து அவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ட்ரிக், அவர் வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கூப்பிடல, பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடனரிலி வெல். இதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க, 2 நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. நிறையா குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி ஹேஸ். ஐ எம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள், அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க முடியாது. அண்ட் எடிட்டர் ரிஷார் அவர்கள், காஸ்டியூம் நந்தினி அவர்கள், தினேஷ் காசி மாஸ்டர், மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட், அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ், அது பேர் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ்னு அஃப்கோர்ஸ் வைக்க முடியாது, பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வேணால் வைங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் இதை வந்து இந்த படத்தை பற்றின நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மலையாளத்திலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் வந்தாலும் இப்போ ஹர்ஷா பைஜோட என்ட்ரி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ தொடரும் படம் ரீசெண்டாக அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முகுந்தன் உண்ணி, இன்னும் நிறைய மலையாள படங்களில் நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ் மூலிமா தமிழுக்கு அறிமுகமாக இருக்காங்க. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. ஹர்ஷா பைஜோ அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. இது தமிழில் என்னோட முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லோருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேலனா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போ அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்டில். அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லோரும் எப்போ நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும். பட் சதீஷ் ஆனால் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிஓபி தான். அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்கிறேன், அதுதான் இருக்குது. பின்ன ராஜேஷ் அண்ணன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் தான். பிரேமம் மியூசிக் பண்ணதுக்கப்புறம் ஹீ இஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அப்போது முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன், நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன். இவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆனால் ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போது எல்லாத்தையும் சீன்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில்.
പിന്നെ കാളി വെങ്കட் சார், வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார். அப்போது இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். கென்ட்ரிக் அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. പിന്നെ ആൻഡ് പ്രൊഡ്യൂസേഴ്സ് വിജയ് സാർ, ശക്തി സാർ, தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்துல் அண்ணா, தேங்க்யூ. And thank you so much, Ganesh Anna, Praveen Anna and Sebin Chadda. Thank you for all the help. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எல்லாருமே. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகும். எல்லோருடையும் சப்போர்ட் வேணும், எல்லோருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கென்ட்ரிக் அவரை பற்றி எல்லாருமே பேசுனவங்க எல்லாருமே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் இவரை பற்றி எல்லாருமே பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் பேச போகிறாரு. கென்ட்ரிக் பேசுவீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். டீமில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நடிச்சது. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்கள். ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, சாரி, ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் டென்ஷனில் மறந்துட்டேன். நம்ம ஜேர்னியோட பியூட்டிஃபுல்லான எண்டில் வந்தது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்து, அதெல்லாம் நான் டென்ஷனில் மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன் சார், காளி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஜிஎஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கென்ட்ரிக்கோட பர்ஃபார்மன்ஸை ஆகஸ்ட் 1 நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. நீ இன்டர்வியூஸ்லாம் நல்லா பேசணும், சரியா? ஓகே. ஸோ அடுத்ததாக டைரக்டர், அவரோட முதல் படம் எவ்வளோ கனவு. வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான், என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு, நானும் புதுசு, ஸோ டீமும் புதுசு. அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வரது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தாக்குனது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கினோம். ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்ணுறோம், என்னவோ பண்ணுறோம், அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி விஷ் வாங்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு. என்னென்னா, கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்துருவார். ஸோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்தில். ஸோ அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ கடைசியில் அவர் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் நான் நம்பவே இல்லை. ஸோ ஒரு நாள் கேஷுவலாக படம் பார்க்க வந்தாங்க. அவர், கலை சார், அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பவே முடியல. உண்மையிலே நான் அவர்கிட்ட ஒரு 2-3 வாட்டி கேட்டேன், சார் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்காங்கன்னா, இல்லை அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார், நீ இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. ஸோ சரி, ஓகே, அதுவும் நீங்கள் கேஷுவல் தான், உண்மையாக தான், ஓகே பப்ளிக்காக எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டோம். பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 10 மணி இருக்கும் காளி அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ராஜவேல் உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை நான் எதுவும் பேசலை அப்படின்னா. இல்லை, எனக்கு இப்போ தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருக்கும், பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதாக சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா
ஏன்னா அந்த 10 மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு, யார் சொல்கிறது நம்ம கேட்க வேணான்னு. அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க. கலை சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் திவாகரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட எல்லா பொறுப்பு, எங்களோட எல்லா டென்ஷன், எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுனால தான் ஏஜே சினிமாஸ் உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ ஏஜே சினிமாஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இவ்வளோ விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா யூஸ்வலாக சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது. யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம். ஸோ அந்த ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு கிடச்சது சிவகார்த்திகேயன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான். ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட பேனர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட குவாலிட்டி தெரியும். கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும், கனா மாதிரி ஆகட்டும், குரங்கு பெடல் ஆகட்டும், அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து. அதான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார், தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஜய் சாரை பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து அஜய் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். தமிழ் படம் 2 அண்ட் டகால்டி, அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும். அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன். கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனனால என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அஜய் சார்கிட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருந்துச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு 2 சீன் வேணால் எழுதவா, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா. ஓகே எழுதுங்கன்னாரு. எழுதி கொடுத்தேன். பார்த்தா திடீர்னு நீங்களே எழுதுங்களேன் மீதியும் அப்படின்ட்டு இருந்து. அதாவது ஒரு டிராஃப்ட், அவர் தான் ரைட்டர், அவர் தான் கதை, அவர் தான் எல்லாமே. ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி கொடுத்து அவருக்கு பிடிச்சி போய் அதை என்கரேஜ் பண்ணுவார். நம்மளை வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போகிற டைம், பூஜை போகிற டைமில் திடீர்னு பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, சரி படம்லாம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட போய்ட்டு, சார் ஏதாவது கார்டில் வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க, நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறத விட ஒரு ஏதாவது எழுதிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படம் கடை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது. போஸ்டரில் பார்த்தா என் பேர் இருக்குது, கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷன் ஒருத்தரும் என்னோட பேர் இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்றைக்கி நிலைமைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க, வந்து அதை கோஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை. நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படின்னு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டரில் என் பேர் இருக்குது. எனக்கு ஆச்சு என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டரில் போட்டுருக்காங்க, நம்ம அந்த அளவுக்கு பார்த்தா அது ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய, அது அவருக்கு தெரியாது. ஓகே எழுதியிருக்காங்க கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது, படம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவுட்டை ஒர்க் பண்ணும் போது தான் வந்து ஒரு டேரக்டராக, அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் எல்லாருமே நல்ல டேரக்டர்ஸ் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த சேரில் உட்காந்து டைரக்ட் பண்ணுறதுலாம் இருக்காது. ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். எங்கே வந்து தலை விழுகும், எங்கே வந்து குண்டு பாயம்லாம் தெரியாது, போர்க்களம் மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும், ஜிம்மி ஜிப் தள்ளுறதாகட்டும், ப்ளோவர் அடிக்கிறது, ஃபேன் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த ஷாட்டுக்கு அவர் நினச்சது வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்க முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு ஒரு 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 டேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு கமாண்டிங் இருக்கணும், சும்மா வந்துட்டு உட்காந்தோம் ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஷார்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கடணும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமாக இருக்காது, ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ணவும் போயிடுவான், திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்போ வேணால் வருவாங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள். ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னா நான் அடுத்த பார்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவேன் இந்த படம் ஷூட்டிங்கில். ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு.
அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் இது. சாந்தி டாக்கீஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்திவேல் அண்ணா. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட தான் இனிஷியலாக இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு படமாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு டீம்னும் போது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். ஸோ அந்த சிரமத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகாக பொசிஷன் பண்ணி அவரோட டீம் சேது ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் அருண் ப்ரோ ஆகட்டும், செபின் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட் அழகாக கொண்டு போய் முடித்து மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடித்து ஒரு பொசிஷனுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூண்ணா. அப்புறம் விஜய், ப்ரொடியூசர் விஜய் பற்றி சொல்லணும். விஜய் வந்து சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு. காலேஜில் ஃபஸ்ட் டேலேருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணிருக்கோம் இவ்வளோ நாள். சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வந்தது இல்லை. நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், ஏன்டா நான் எல்லாத்தையும் சண்டை போடுவேன் யூஸ்வலாக, பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால் சண்டை போட முடியாது. அது ஏன்னு தெரில. ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பட் அது பெருசாக நாங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்னென்னா சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில் சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு 8-10 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்குது, 10-12 இயர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியில் மரியாதை இருக்காது, இவன் உருப்படாதவன், இவனுக்கு வந்து இவன் வந்து எதுவுமே செய்யலை, இவனை மாதிரி ஆயிடாதீங்க, இவனை மாதிரி உருப்படாமல் போயிடாதீங்க, அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை வந்து ஒரு 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 லேபிளாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவனை மாதிரி ஆகிடாத, போனோன்னா இவனை மாதிரி தான் நீ லைஃப்பில் ஆகணும்னு. பட் அதையும் தாண்டி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய். ஸோ இன்றைக்கி இந்த படம் பண்ணுறான் அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ இத்தனை வருஷத்தில் என்னை நம்பின ஒரு ஆள்னால் அது விஜய் தான். நான் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும் போது, ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், மாரலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், எமோஷ்னலாக எனக்கு சப்போர்ட் தேவைப்படும், எல்லா டைம்லேயும் அவன் வந்து நிற்பான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். அது பணன்றதை தாண்டி உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப, நீ பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொடியூசர், இந்த பணம், இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அங்கே இப்போ வேகமாக கணேஷ் அண்ணன், பிரவீன் ப்ரோ, ஒரு டீமே வந்து என்னென்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. கணேஷ் அண்ணன் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அவங்க ஊர்லேருந்து வேதாரண்யம் அவங்க ஊர். ஸோ அங்கேருந்து ஒரு டீமே படையே கிளம்பி வந்து இங்கே உட்காந்து இதை வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தி ஒரு கலாட்டா ஒன்று பண்ணி, ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே இந்த ஒரு தேரை வந்து கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு தேரை கட்டி தான் இழுத்தோம் இதை. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அபு தாஹிர் சார், அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. யார் ஹீரோ போகலாம், மற்ற கேஸ்டிங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தர்ஷன் சார் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அந்த சொன்ன மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் அப்ரோச் பண்ணோம். ரொம்ப வார்மாக வந்து அவர் படத்தை ரிசீவ் பண்ணார், கதையை ரிசீவ் பண்ணார். அவரோட கேரக்டரு இதெல்லாம் தாண்டி இந்த கதை நல்லா இருக்குது, இதில் நான் நடித்தா இந்த படத்துக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நடித்து கொடுத்தாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு காளி அண்ணன் வினோதினி மேம் வந்து ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க போலன்னு சொல்லி என் மைண்டில் டிஃபால்ட்டாகவே இருந்துச்சு. பட் போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னால் நானும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் நடிச்சது கிடையாது இது வரைக்கும். நாங்கள் அது எப்படி அந்த தாட் வந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடைக்கல அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு மட்டும். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் எனக்கு வந்து இல்லை இவங்க தான் வேணும், இவங்க 2 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அடம்பிடிச்சு அவங்க 2 பேர் நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து படத்தில் தெரியும். நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் தான் படம் பார்த்துட்டு சொன்னார், நிஜமாவே நான் ஒரு 2 பேரை பார்த்த மாதிரி இருந்தது. காளி அண்ணன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நிஜமாக இருந்தாலும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்படி ஒரு உயிர் கொடுக்குறது ஒரு கேரக்டர். சும்மா நான் வந்தோம், ஷூட்டிங் வந்தோம், நடித்தோம், போனோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப அழகாக வந்து காளி அண்ணன் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா, கென்ட்ரிக், எல்லாருமே, அப்துல் ப்ரோ, எல்லாருமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக பண்ணினாங்க. ஹர்ஷாவுக்கு பெரிய தேங்க்ஸ். என்னை நம்பி சொன்ன மாதிரி நம்பி கேரளாலேருந்து வந்து நடித்து கொடுத்தாங்க, அதுக்கு நல்ல தேங்க்ஸ். கென்ட்ரிக் நிறைய படத்தில் நடிப்பான் இனிமேல்.
ஸோ ரொம்ப க்யூட்டாக அவங்களாம் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் பேர் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடித்து கொடுத்தான். அண்டு என்னோட கோர் டீம்னால் என்னுடைய எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர் கொஞ்சம் டைமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து என்னுடைய படமோ என்னுடைய ஒரு விழாவோ கிடையாது இது. ஏன்னா இந்த படம்ன்றது இது எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்பு தான். ஸோ நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ நிஷார் சதீஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யூஸ்வலாக எடிட்டர்னால் வந்து ஒரு படம் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு படம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி அவனும் சரி கேமராமேனும் சரி 2 பேரும் அப்படி இல்லாமல் சேர்ந்து இது அவங்களோட படமாகவே எடுத்துக்கிட்டு 24 மணி நேரமே இந்த படத்துக்காக என்ன பண்ணலாம், என்ன பெட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் 24 மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார், கேமராமேன் வந்து எடிட்டில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்க வந்து எனக்கு படத்துக்கு பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் சார் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம் வந்து உண்மையிலே மிரட்டி இருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார் அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் வந்து பெஸ்ட்டாக பட்ஜெட் ஒரு டைட்டான பட்ஜெட் தான், பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர். ஸோ அவர்லாம் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்குள்ளெல்லாம் அவருக்கு உயிர் வந்துருச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 4 படம் பண்ணால் நான் சீக்கிரமே போய் சேர்ந்துருவேன் சார், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள், யாருமே எந்த டெக்னீஷியனுமே எந்த ஒரு முகசுழிப்புமே காட்ட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணி கொடுத்தாங்க. அசார் மாஸ்டர் ஆகட்டும், மோகன்ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டார் படத்துக்கு. ஸோ போகிற இடம்லாம் வந்து இந்த படம் பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு எல்லா இடத்துலையும் சொல்லி இப்போ பார்க்குறவங்களாம் எங்களை கேட்குறாங்க, என்ன இந்த ட்ரைலருக்கும் அவர் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் கஜா அண்ட் சந்துரு ப்ரோ அவங்க நல்லா பண்ணாங்க. சவுண்ட் டீம் ஹரிஷ் ப்ரோ அண்ட் நந்தினி காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் மேனேஜர்ஸ் சேது அண்ணா, செபின், அருண் ப்ரோ எல்லோரும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் என்னோடய ஏடி டீம் கோ டைரக்டர்ஸ் பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா அவங்களாம் எனக்கு ரொம்ப சீனியர். ஸோ அவங்களாம் வந்து என்னை வந்து சின்ன பையன் இவன்ட்ட வந்து நம்ம போய் வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் இல்லாமல், அந்த ஈகோலாம் இல்லாமல் வந்து எங்களுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டீம் ராஜ்குமார், மோகன், தீபன், அருண், ஸ்ரீகாந்த் எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்ல டேரக்டர்ஸாக வருவாங்க. அண்ட் கேமராமேன் டீம் எல்லாருக்குமே, பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து இப்போ பார்க்கவே சிங்கமாக இருந்தார். நான் அதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணதில்லை. ஸோ வந்த உடனே அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். ஸோ அவ்வளோ எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் இது எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு ப்ரோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் படம். ஸோ அவரும் வந்து ஓடி படத்தை இது பண்ணுறாரு. டிசைனர் தினேஷ், என்னோடய அப்பா அம்மா, அண்ணா அண்ணி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். என்னென்னா ட்ரெய்லர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காம்ப்ளிகேட்டான படம். இது ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் இருந்தது, என்னடா இது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து என்ன ஒரு ஹாரர் காமெடிலாம் பண்ணுறாங்க, கொட்டுக்காளி மாதிரி படம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் குரங்கு பெடல் மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி படம் கனா பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனியில் எதுக்கு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ட்ரைலர்லேயே நிறைய கதை சொல்லிட்டீங்க, மொத்த கதையும் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எத்தனை படத்தை எடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நிறைய விஷயத்தை எங்களால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணது அது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக தியேட்டருக்குள்ளே வர்றாங்க, வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதையை சொல்லாமல் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்களும் ப்ரெஸ் பீப்புளும் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக உங்களை என்டர்டெயின் பண்ணணும், எக்ஸைட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணி நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் நல்ல விமர்சனங்களை வந்து இந்த படத்துக்கு எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தொடர்ந்து சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு தரது, அது சேதுலேருந்து ஆகட்டும், இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், எல்லா படங்களுக்குமே வந்து ப்ரெஸ்ஸோட விமர்சனங்கள் தான் வந்து ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எழுதுகிற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் மக்களுக்கு வந்து ரொம்ப போய் ரீச் ஆகி ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸை வந்து இந்த படத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஒரு காரணம். ப்ளஸ் இந்த படம் வந்து எல்லா டைப் ஆடியன்ஸையும் இந்த படம் எக்ஸைட் பண்ணணும். ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். ஸோ தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகுங்க, ஒரு நல்ல ரிவ்யூஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய்
ரொம்ப நன்றி சுதர்சன், எல்லாரும் அன்போடு அழைச்சதுக்கு முதல்ல. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டார். அப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார். எனக்கு அந்த கதையை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி, ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம், அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்ன புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும், என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் எங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றேன். விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிது, சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரே அந்த டீமுக்குள்ளே எழுதிட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைப்பாங்க தெரியல, மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆர்ஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லோரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பித்தது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காளியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 days ஸ்கெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெட்யூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவானா அவர்
கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான அண்ணா நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார். அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடித்த எல்லாம் ஆர்டிஸ்ட், என் கூட நடித்த ஆர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ், நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.